ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் மெனு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு வறுவல்ன்றது எல்லா வீடியோவுமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தாளிப்பில்லாத முட்டைக்கோஸ் கூட்டும் போண்டாவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல முட்டைக்கோஸ் கூட்டு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் நம்ம பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸை உள்ளே சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா தாளிப்பு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. தாளிப்பு இல்லாமல் இந்த முட்டைக்கோஸ் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் மாறவே மாறாது. நம்ம எடுத்துருக்கிற இந்த கோஸுக்கு தகுந்த போல் ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி 2, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பெல்லாரி வெங்காயம், இதை மட்டும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். நான் அடுப்பு இப்போ தான் பற்ற வச்சு ரொம்ப சிம்மில் வச்சுருக்கிறேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதையும் இது உள்ளே சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தண்ணி எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கோஸ் மூழ்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப மூழ்கக்கூடாது, ஈக்குவலாக இருக்கணும். தண்ணியோட அளவும் முட்டைக்கோஸும் ஈக்குவலாக இருந்தால் பருப்போ முட்டைக்கோஸ் எல்லாம் வெந்து வரத்துக்கு சரியாக இருக்கும். நான் அந்த அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடணும். இது வரைக்குமே ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். அடுத்து இந்த முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக மட்டும் ஒரே ஒரு கிராம்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இந்த முட்டைக்கோஸ் கூட்டில் பார்த்தீங்கன்னா காரத்தோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுவிட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் வந்துடணும். அது வரைக்கும் இதை நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கமகமனு வாசனையோட மசாலா அரைச்சி வச்ச மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் இது ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இதனுடைய வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண வீட்டில் செய்கிற போல் உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்த உருளைக்கிழங்கு வறுவல் அது செஞ்சுருக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா அரைச்சி விட்ட ரசம் இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா உளுந்து மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து மாவு பார்த்திங்கன்னா நான் அரிசி உளுந்து அரைக்கும் போது நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். மாவு எடுத்து வச்சு ஒரு 1 ஹவர் ஆகுது. இதில் சேர்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சமாக துருவின இஞ்சி, 2 பெல்லாரி வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம அரைச்சிருக்கிற இந்த மாவை நான் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். நான் மாவு இட்லி மாவு அரைக்கும் போது எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ எடுத்து வெளியில் வச்சு இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம். பொதுவாக உளுந்து மாவை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சனால லேசாக அது கொஞ்சம் லேசாக ஒரு தளர்வு இருக்கும் அந்த மாவில். நான் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை போல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அதை போண்டாவோ வடையோ செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். எண்ணெயும் அந்தளவுக்கு குடிக்காது. நான் குட்டி குட்டியாக போண்டாவாக செய்கிறன்றதுக்காக நான் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். அது நல்லா ஹார்டாக இருக்காது, அதுவுமே ஸ்பான்ச்சியாக தான் இருக்கும். இப்போ அரிசி மாவு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இதை சுட்டு எடுக்கிறதுக்கு நான் பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் அளவாக சூடேறி வரும்போது நம்ம சின்ன சின்ன போண்டாவாக இதை உள்ளே சேர்த்துடலாம். நம்மளுடைய விருப்பம் தான் பெருசாக சுட்டு எடுக்கிறதும் சின்னதாக சுட்டு எடுக்கிறதும். இப்போ இதை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கணும். எண்ணெயும் குடிக்காது, நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் மாறாது, ரொம்ப சுவையாக இருக்கும். இதை போல் 2 பக்கமும் வெந்ததும் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம மினி போண்டாவை ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்க ஓப்பன் செஞ்சுருக்கிறேன். நல்லா இந்த கரண்டியால் ஒரு தடவை நல்லா அப்படி மசிச்சு விட்டுடலாம்.
இதுக்கு தாளிப்பெல்லாம் நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. இதை நம்ம வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இதில் சேர்க்கறதுக்கு நான் பூ அப்பளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் நான் பூ அப்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அப்பளத்தை நல்லா பொடி பண்ணி இது உள்ள சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துலேயும் தொட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். வத்த குழம்புக்கு மேட்சிங்கான ஒரு முட்டைக்கோஸ் அப்பளப்பூ கூட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அப்புறம் இது சாம்பாரோடையும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த அப்பளத்தை பொடிச்சு விட்டு இதை அப்படியே கலந்து விட்டுடணும். சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த அப்பளத்தை சேர்த்து கலந்து விட்டு சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த முட்டைக்கோஸ் கூட அந்த முருகலான அப்பளம் லேசாக மசிஞ்சும் மசியாமையும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். அவ்வளோதான், எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ரோஜா கிளாசிக் சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.